ஹலோ மை ஹனீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம கேங்ஸ்டர் இன் லவ் எபிசோட் 10 பார்க்கலாண்டா. ஆக்சுவலாக நான் ஏன் இவ்வளோ நாள் போடாமல் இருந்தேன் அப்படின்னா, ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெடிகேட் திஸ் எபிசோட் ஃபார் அவர் யங்டன் பேபி. ஹாப்பி பர்த்டே மை யங்டன் பேபி. யூ ஆர் ஆல்வேஸ் அலைவ் இன் அவர் லிட்டில் ஹார்ட்ஸ். ஸோ யோங்டனுக்காக ஒரு எபிசோட் டெடிகேட் பண்ணணும்னு நினச்சேன். சரி, ஒரே தான் என் பர்த்டே அன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஐம் சாரி, கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. போன பார்ட்டில் இதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, தேங் உங்களை ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி வெளில கூப்பிட்டு போயிருந்துருப்பான். அதோட போன பார்ட் முடிஞ்சிருக்கும். போன பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, let's go to the FF. Ding dong. Let's get it. Let's gotta kick it. அப்போ மறுநாள் மார்னிங் ஆகுது. ஓட்கா இந்திரி, எனக்கு தூக்கமாக வருது. இந்திரி, அண்ணி எத்தனை தெரியுமா? 10 மணிக்கு மேலே ஆச்சு. சாப்பிட்றியா என்னடி நீ? டெய்லி காலைல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டே இருக்க. என்னதான் நினச்சிட்டு இருக்க? நீ எப்படி டாக்டரானு சத்தியமாக எனக்கு தெரில ஓயான். சரி, நான் எந்திரிக்கிறேன். அப்போ நீங்களும் எந்திரிச்சு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரீங்க. ஓட்கா, சொல்லு தயாங், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் அது? நான் ஒருத்தனை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வர போகிறான்டி. யாரு? எங்கள் கெஸ் வச்சு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் பேபி எது வரப்போதா என்ன? மேபி இருக்கலாம், தெரிலையே. லிலி, எடுத்துட்டு வா. சொல்லு தயாங். ஓப்பன் பண்ணுறி, ஓப்பன் பண்ணி பாரு. அப்போ நீங்களும் ஓப்பன் பண்ணுறீங்க. செல்லமே வந்துட்டியா? அம்மா இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தானே நீ பார்க்குற. என் தங்க பிள்ளைங்கிட்ட வந்துருச்சு, மம்மி கிட்ட வந்துருச்சு. மம்மி இத்தனை நாள் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தேன். அப்பா இப்போ தான் என் கண்ணிலே காமிச்சிருக்கான். ஆனா உடம்பு முடியாமல் இருந்தாண்டி, இப்போதான் க்யூர் ஆகிருக்கான். இனிமேல் அம்மா கிட்ட வந்துட்டேல, அம்மா ஒன்று பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க், நீ கிளம்பு. நான் என் பிள்ளை கூட கொஞ்சம் இருக்கணும். யோங்டன் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஒன்று எனக்கு கொடுக்க மாட்டேல, தெரியும்டி. உனக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. வச்சுக்கிறேன்டி. யோங்டன், அப்பாவுக்கு பாய் சொல்லு. பாய் சொல்ல அப்பாக்கு. பாய் தயாங், போயிட்டு வாங்க. இனிமேல் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என் கூட தான் இப்போ என் பையன் இருக்கானே. போட்டாடா, ஒரே போடா போட்டாடா. இது தெரிஞ்சுதான் யோங்கிட்ட தனியாக வச்சு வளர்த்துருப்பேனே. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லடி, கிளம்புறேன். பாய். பார்த்துருண்ணா, ஒழுங்கா சாப்பிடு, புரியுதா? ஒரு டைம் மார்னிங் வேகமாக எந்திரிக்கலை யோங்டன் அம்மா, இனிமேல் ப்ராப்பராக எந்திரிச்சிருவேன். ஏன்னா யோங்டன் பேபி வாக்கிங் கூட்டு போகணும், அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கணும், பொறுப்பு நிறைய வந்துருச்சு தயாங். ரைட்டு. அப்போ தயாங்க இருந்துட்டு உங்களை ஹக் பண்ணி ஃபோர் ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு, சரி வந்துடுறேன். தயாங், நீ நைட் லேட்டாக வராத, தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமாக தான் வாயேன். நடி, பிள்ளை பார்த்தோன்னே கிளம்புடா அண்ணன், பின்னாடி பாசமாக பேசுகிற. அது பாசெல்லாம் இருக்கும் தான், ஆனால் அன்றைக்கி நைட்டு வேகமாவா? சரியா? நான் மார்னிங் ஏன் தெரியுமா லேட்டாக வந்துருக்கிறேன்? உனக்காக வெயிட் பண்ணி தான். நீ நைட்டு வேகமாக வரமாட்டேயாங். ஒன்று 12 மணி, இல்லாட்டி 1 மணி. மனசாட்சி தொட்டு சொல்லு, இப்படி தூங்கிட்டு இருந்தா அப்போ நான் எப்படி காலையில் வேகமாக இருந்திருப்பேன்? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். அவனை தூங்குன்னு தானே சொல்கிறேன். சரிடி, இனிமேல் வேகமாக வரேன். எப்படியே மூஞ்சி தூக்காத, சரியா? வரேன், புரியுதா? நான் தான் என் தயங்க வேகமாக வந்துடுவேல்ல. நைட்டு பார்ப்பேன், இல்லாட்டி நான் ஒரு கேங்ஸ்டர் பொண்டாட்டின்றதை காமிக்க வேண்டியது இருக்கும். சரிங்க பொண்டாட்டி, போயிட்டு வரேன். பாய். அப்பாவுக்கு பாய் சொல்லு. அப்போ உங்கள் தலையை பேட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறான். நீங்கள் யோங்டன் எடுத்துகிட்டு போய் உங்கள் ரூமில் விளாண்டுட்டே இருப்பீங்க. இங்கே வா, அம்மாட்ட வா, மம்மிட்ட வா. ஐயோ, என் பிள்ளை இந்த மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோங்டன் கூட விளாண்டுட்டு அங்கே இருக்க பேர்ட்ஸ்க்கெல்லாம் ஃபீட் பண்ணுறீங்க. எனக்கு
கொமட்டிட்டு வருது. சாப்பிட்டது எதுவும் சரியில்லையா என்ன? ஐயோ எனக்கு என்ன வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வாமிட் பண்ணியிருப்பீங்க. நான் நேற்றே சொன்னேன் தயாங் பையன்கிட்ட, மட்டன்லாம் எனக்கு சேராதுன்னு. கேட்டான் அவன் எதுவும் சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஐயோ எனக்கு ஏன் வாமிட் வருது? யாங்டன் அம்மாவுக்கு பாரு உடம்பு முடியாமல் போச்சுன்னு நினைக்கிறேன். என் புள்ள வந்த டைம் எனக்கு இப்படியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாங்டனை தூக்கிட்டு கீழே போகிறீங்க. கொஞ்ச நேரம் கார்டன் ஏரியாவில் வாக் பண்ணுறீங்க. அகெயின் ஒரு 2 times வாமிட் பண்ணிடுறீங்க. இதுக்கு மேலே விட்டால் சரியாகாது. ஐயோ டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடாது. என்ன எதுன்னு தெரியாமல் நான் எப்படி டேப்லெட்ஸ் எடுப்பேன்? பேசாட்டுக்கு டேப்லெட் எடுத்துடுறியா? ஐயோ வேண்டாம். சரி ஜோஷ்மாட்ட போய் கேட்போம், இது கஷாயம் எதுவும் இருக்கான்னு. நான் எப்படி டாக்டர் ஆனேனே தெரியலை. கையிலே மருந்தை வச்சுட்டு போட மாட்டேன். ஜோஷ்மா, என்னங்க மேடம், உங்கள் புள்ள வந்ததுலேருந்து உங்களை பிடிக்க முடியல. காலிலேருந்து நான் இங்கே தானே இருக்கேன். வந்து என்னன்னு பார்த்தியா? அது இல்லை ஜோஷ்மா, ரொம்ப நாள் கழிச்சு. தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பார், நான் அப்போ கூப்பிட்டு வரேன் இப்போ கூப்பிட்டு வரேன்னு. இவ்வளோ நாள் கழிச்சு, இவ்வளோ நாளா, எவ்வளோ மாதம் கழிச்சு என் பிள்ளை என்கிட்ட வந்திருக்கான். என்னடி பட்டு. ஜோஷ்மா, எனக்கு காலிலேருந்து வாமிட் வந்துட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. நீ தான் தயாங் பையன் இருக்கான்ல, நான் சொன்னேன் எனக்கு மட்டன் இதெல்லாம் சேராது, நான் சாப்பிட மாட்டேன்னு. ஆனால் டேஸ்ட்டில் நல்லா தான் இருந்துச்சு, பிடிச்சி தான் சாப்பிட்டேன். ஸ்டில் எனக்கு வாமிட் வந்துட்டே இருக்கு. டேப்லெட்ஸ்லாம் இருக்குதான், ஆனால் எனக்கு போட இஷ்டம் இல்லை. ஏதாச்சும் கஷாயம் இந்த மாதிரி வச்சு தரீங்களா? எத்தனை தடவை வாமிட் எடுத்த? ஒரு 3 time எடுத்திருப்பேன். ஏண்டிம்மா என்கிட்ட வந்து சொல்லலை? நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சரி இருமா, நான் ஒன்று பண்ணித்தரேன். அதை குடிச்சு வாந்தி வந்துச்சுன்னா அடுத்து உன் டேப்லெட்ஸை நீ போட்டுக்கோ, சரியா? சரி சரிடிம்மா, நீ அந்த டேபிளில் உட்காரு, நான் வந்துடுறேன். இது ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து கொடுக்குறேன். சரிங்கம்மா. யாங்டன் இங்கே வா, அம்மாட்ட வா. போச்சு, அந்த பேர்ட்ஸ் தான் பிடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். யாங்டன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஸ்டெப்ஸில் ஏறுறீங்க. நீங்கள் ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறீங்க. ஒயன்மா என்னாச்சு உனக்கு? அப்போ நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜோஷ்மா என்னாச்சு எனக்கு? குட்டி தயாங் வர போகிறானா இல்லை குட்டி ஒயின் வர போகிறாளா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியலை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன் ஒயன். என்ன அப்படியா தெரியுது? நான் கீழே கெல்வின் கிட்ட சொல்லியிருக்கேன் கிட் வாங்கிட்டு வர சொல்லி. அவன் வாங்கிட்டு வந்தனே டெஸ்ட் பண்ணி பாரு, சரியா? கடவுளே பாசிட்டிவாக வரணும். சுஷ்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா என்ன? ஆமாண்டிம்மா, எனக்கு அப்படி தான் தெரியுது. நீ எதுக்கோ கிட் வாங்கி செக் பண்ணிக்கோ, சரியா? ஓகேம்மா. நீங்களும் அந்த கிட்டில் வந்து செக் பண்ணி பார்க்குறீங்க. அதில் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வருது. ஐயோ உண்மையிலேவா அது? சீரியஸ்லி I'm gonna be a mom. இதை நான் எப்படி சொல்லுவேன் தேங்கிட்ட? அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. அப்போ ஜோஷ்மா இருக்காங்க. என்னடிமாச்சு? நீங்கள் பார்ட்டியாக போகிறீங்க. அப்போ ஜோஷ்மாவும் நல்லா டியரி ஐஸோடு உங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜோஷ்மா இருந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு தராங்க. அப்போ ஒரு ஈவினிங் டைம் போல் ஆகுது. யாங்டன், உனக்கு தம்பி இல்லாட்டி தங்கச்சி வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இவன் என் புள்ள வந்த ராசி. அழகு குட்டி. உன் அப்பா கிட்ட எப்படி அதை சொல்கிறது? மனுஷன் அவ்வளோதான் சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. இவனுக்கு நான் எப்படி இதை ரிவீல் பண்ணுறது? ஐயோ, திங்ஸ் வச்சு கூட எதுவும் பண்ண முடியாதே. இந்த வீட்டில் சரக்கு பாட்டிலை தவிர மற்ற எதுவுமே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்? யாங்டன், மம்மிக்கு ஒரு ஐடியா கொடு. நான் எப்படி உங்கள் அப்பாட்ட இதை ரிவீல் பண்ணுறது? நம்ம பேசாட்டுக்கு எப்படி பண்ணுவோமா? இது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இப்படி பண்ணலாம். நீங்கள் ஒரு ட்ரேயில் வந்து குட்டி குட்டி ஃப்ளார்ஸ், அங்கே கார்டன்ஸில் இருக்க ஃப்ளார்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கிளாஸ், அதுக்கும் ஸ்மால் சைஸில் இருக்க ஒரு கிளாஸ் எடுத்து தண்ணி ஊற்றி பக்கத்தில் ஒரு ஓட்கா பாட்டில் வைக்கிறீங்க. ஐயோ
எல்லாரும் எப்படி ரிவீல் பண்ணுவாங்க, நான் பாரு சரக்கு கிளாஸில் போய் ரிவீல் பண்ணுறேன். ஏன் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு ஓட்கா தான் பிடிக்கும். ஐயோ, இந்த பிள்ளையை நான் எப்படி திருத்த போகிறேன்னு சத்தியமாக தெரில. இதில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா யோங்டன்? அதை ஒரு டாக்டரே பண்ணுறேன். பாத்தியாடா உங்கள் அம்மா எப்படி மாறிட்டேன்னு. ஒரு காலத்தில் எப்படி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் குளிக்கக்கூடாது, இதெல்லாம் பேட். கடைசியில் என் புருஷனுக்கு நானே ஊற்றி கொடுக்குறேன். இதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு செக் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன யோங்டன், உங்கள் அப்பா வர ரொம்ப குடிக்கிறாரு, அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. இதை சாக்கா வச்சு உன் மம்மி உங்கள் அப்பாவுக்கு ஒரு செக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது, தேங்க வரவே இல்லை. நீங்கள் சாப்பிடவும் இல்லை, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்றைக்கி ஏமாற்றிட்டான்ல, வரட்டும் கல்லுக்குட்டி, உனக்கு நான் வச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் யோங்டனுக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்ணிவிட்டு, நீயாச்சும் சாப்பிடு, நீ எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்ப? சரி நீ தூங்குடா. நீங்கள் அந்த ஜன்னல் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க, யோங்டனை வந்து லேப்பில் படுக்க வச்சுட்டேவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தயாங் வரவே இல்லை. நீங்களும் இந்த ஜன்னல் ஓரமாகவே தூங்கிடுறீங்க. அப்போ நைட்டு ஒரு 12 o'clock கிட்ட ஆகுது. ஓட்கா எங்கே இருக்குன்னு தெரில. ஐயோ, ஏமாற சொன்னாலே எவ்வளோதான்டா, செத்தடா தேங்கா. சி, இவ்வளோ பெரிய கேங்ஸ்டரு கடைசியில் பொண்டாட்டிக்கெலாம் பயப்படுற மாதிரி இருக்கு. ஓட்கா, ஓட்காமா, ஐயோ எங்கே இருக்கானுன்னு தெரில. அவ்வளோதான் அன்றைக்கி மாட்டினேன்னு நினைக்கிறேன். செத்தடா தயாங்கா, அவ்வளோதான் அன்றைக்கி வச்சு செய்ய போகிறா, கத்தியே கொண்டுருவாளே. ஏ ஒயன் எந்திரி, இந்தடியே. ஏ ஒயனே, ஐயோ யோங்கிட்ட ஒன்று தூங்கிறானே. டிடி கத்தாதடா. தேங்கா இப்போதான் வந்தியா என்ன? ஆமாண்டி, அது கிளம்பிட்டேன்டி, நான் அப்படியே வண்டிலாம் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் இருந்துட்டு ஒரு சின்ன வேலை ஆகிப்போச்சு. சரி அதான் முடிச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேறு வழி தெரிலடி. நீ மன்னிச்சிரு, கத்தாதடி. இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? ஏய் இந்தாடி ஜல்லாம் ஓட்கால. மன்னிச்சிரு, இந்த ஒரு டைம் இந்த மாமனை மன்னிச்சிரு, புரியுதா? இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட சொன்னேன் தானே, எவ்வளோ நேரம் ஆச்சு? சரி விட. சாப்பிட்டியா நீ? இன்னும் நான் சாப்பிடல, என்ன விடு. நீ சாப்பிட்டியா? இல்லை, உன் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? ஒரு டைம் என்ன ஒன்று சொல்லிட்டு போகணுமா? ஃபுட்டை ஸ்கிப் பண்ண எத்தனை தடவை சொல்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ கேங்ஸ்டர் சார், நான் தான் கோவப்படணும், நான் தான் டென்ஷன் ஆகணும். சரி சாரி, தப்பு ஏமால் தான். லேட்டாக வந்துடக்கூடாது தான், லேட்டாக வந்துட்டேன். நீ என்ன வரைக்கும் சாப்பிடாம இருந்த? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நான் வந்தால் நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு நான் சொல்லிட்டு தானே போனேன். எத்தனை டைம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்? இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தியாடி? ரைட்டாக தயங்கா, ரைட்டாக பம்புறா, அப்படியே தவி பிடிச்சி போயிரு பார்ப்போம். ஓட்கா சொல்லு, பதில் சொல்லு எனக்கு. சரி தயாங், நான் பண்ணதுக்கு சாரி, நான் இனிமேல் ரெகுலராக சாப்பிட்றேன். சார் எப்படி? அது நானும் சாரிடி, நானும் இனிமேல் ரெகுலராக வர ட்ரை பண்ணுறேன். கரெக்டாக ஒரு 9 இல்லாட்டி 10 வந்துடுறேன். தேங், இதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு. இனிமேலேருந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடணும், புரியுதா? ஓட்கா என்னடியாச்சு உனக்கு? உடம்புது சரியில்லையா என்ன? ஹாஸ்பிட்டல் நீயே ஒரு டாக்டரோ, நல்லா தானடி இருக்க? வேறு எதுவும் பிரச்சனையா? காய்ச்சல் எதுவும் அடிக்குதா என்ன? என்ன ஏன் எப்படி கேட்குற? நான் நல்லா தான் இருக்கேன். நீ இன்னும் சாப்பிடல தானே? நான் வேணும்னா உனக்கு ஃபீட் பண்ணி விடவா? ஓட்கா நடி சினுங்களா செய்கிற? நடியாச்சு உனக்கு? எதுவும் மூடா இருக்கே என்ன? நான் ரெடி தாண்டி. அட பாவி கல்லுக்குட்டி, உனக்கு எப்பயுமே இந்த புத்தி தானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸா? ஏய் நடி சர்ப்ரைஸு நான் கொடுக்க போகிறேன். என்ன சர்ப்ரைஸு? மிஞ்சி போனால் ஒரு கிஸ் கொடுப்பியா? அப்புறம் ஐ லவ் யூ சொல்லுவேன் தானே? இல்லை புரியலை, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ரியல்லி தேங்கா
சின்சாயோ, இவனுக்கு போய் நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினச்சல, என்னை செருப்பாலே அடிச்சுக்கணும். அப்போ யோங்டன் வாரான். பாருடா அப்பாவுக்கு நம்ம என்னென்ன பிளான் பண்ணோம், இவன் எப்படி சொல்கிறான் பாரு. அப்படி என்னடா பிளான் பண்ணீங்க? டேய் வேண்டா, இவ்வளோ வருஷம் உன்னை எப்படியெல்லாம் வளர்த்துருப்பேன், என்னெல்லாம் உங்கள் அண்ணுக்கே தெரில, அப்படியே உங்கள் அம்மாக்கிட்டே ஒட்டிக்கிட்ட. என்னடா டேய் அப்பாடா யோங்டனே, தங்கம் பட் வரமாட்டேன் ரைட்ரா. டே எப்படி என்னையும் மைக்கி எப்படியும் மைக்கி வச்சிருக்க? தேங்க் பொண்டாட்டில, ஸோ மேபி இருக்கலாம். இருப்பா, நான் அந்த சர்ப்ரைஸ் அவங்ககிட்ட சொல்லணும். கண்ணை மூடு. இந்த பரோட்கா சர்ப்ரைஸ் இதெல்லாம் செட் ஆகுது, சொல்லு, இதனால சொல்லிடு. சும்மா அதெல்லாம் வந்து சர்ப்ரைஸு ஐயோ அப்படி இப்படி செட் ஆகுதுடி சொல்றி. சார் மட்டும் நேற்று என்ன சர்ப்ரைஸ் பண்ணீங்கல்ல, சாருக்கு ஒரு சர்ப்ரைஸ் வேணாமா? தேங்கா நீ ஒரு கேங்ஸ்டரு தொடச்சிய. சரிடி, நான் என்ன பண்ணும், கண்ணை மூடணுமா? அப்போ தேங்க கண்ணை மூடி உட்காந்துருக்கான். நீங்கள் வந்து அந்த ட்ரேவை எடுத்துகிட்டு வரீங்க. தேங் ஐஸ் ஓப்பன் பண்ணு. ஓட்கா என்னடி இது? ஏய் என்னடி பூசா சரகுலாம் ஊற்றி கொடுக்குற, அப்பெல்லாம் பண்ண மாட்டியா நீ? சத்தியமாக எதிர்பார்க்கலடி, சீரியஸாக சொல்கிறேன். 6 லெவல் சர்ப்ரைஸ் இதுதான் எனக்கு. இப்பெல்லாம் ஊற்றி கொடுக்க மாட்டேடி. ஏய் என்னடி எது சொல்லணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு இதுலேருந்து ஏதாச்சும் புரியுதா? இல்லையடி, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. என்ன ஏதோ சுற்றி பூவெல்லாம் வச்சுருக்க, 2 கிளாஸ் வேறு வச்சுருக்க, என் கிளாஸு இங்கே இருக்குது, இது என்ன தமார் துண்டு? சத்தியமாக புரியல. ஓ நான் ஓட்கா உனக்கு என்ன ரொமான்ஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக இழுக்கிறான். கடவுளே, இந்த பிள்ளைய நீ எப்போ தான் திருத்த போகிறே எனக்கு சத்தியமாக தெரியல. தியாங், நீ திருந்தவே மாட்டியா? உனக்கு வேற ஏதாச்சும், இதை பார்த்தோன்னே உனக்கு எதுவுமே புரியலையா என்ன? நல்லா யோசி. என்னை யோசிலாம் டைம் இல்லை, என்னை பிடிக்கணும். இல்லை பசி வேற செய்தா? இன்னும் வாய்ப்பே இல்லை. இனிமேல் எதுவுமே கிடையாது உனக்கு. எதுவுமே கிடையாதா? இல்லை எனக்கு புரியலடி. ஐயோ இங்கே பாரு, இது என்னதா? ஓட்காடி, ஓட்கா. திஸ் இஸ் மை லவ், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ், ஜஸ்ட் லைக் யூ அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து குடிக்கிறான். தோ என்ன கன்றா இடியுது, என்ன கருமத்தடி கலக்கி வச்சிருக்க? இது ஓட்கா இல்லடி. என்னடி குளுக்கோஸ் இது மாற்றி கலக்கி வச்சிட்டியா என்ன? தெரியும் டீ, இப்படி ஊற்றி வைக்கும் போதே தெரியும், பிளாவ பண்ண மாட்டாலே உள்மலிச்சு சொல்லிச்சு. இது ஓட்கா இல்லடி, வேற என்னத்தையும் ஊற்றி வச்சிருக்கடி நீ. ஏங்கா அது வெறும் தண்ணி தான், நான் சொன்னேன் அது ஓட்கான்னு. ஐயோ இதுதான் சர்ப்ரைஸ் அடி. ஏன் நல்லா யோசி, நான் ஏன் 2 கிளாஸ் வச்சுருக்கேன்? சரி அதை விட, என்னே என்ன என்ன? இல்லை மிஸ்ஸஸ் தியாங். கடவுளே, எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையை மட்டும் கொடு. ஓகே லெட் மீ கிளியர். சரி, என்னடி எப்படி கூப்பிடுவேன்? நீ ருக்மணியே? என் செல்ல ருக்மணி. ஏங்கா ஆர் யூ சீரியஸ்? நீ என்னை எப்படி கூப்பிடுவேன் முன்னாடி? அது அந்த நேம் கேட்குறேன். எப்படிடா என்னை கூப்பிடுவேன் நீ? ஓட்கான்னு கூப்பிடுவேன். அப்பாடி பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். சரி ஓகே, இது ஓட்கா கிளாஸ் தானே, அப்போ அதுக்கு சின்னதாக இருக்கிறது என்ன? எனக்கு புரியலடி. ஓட்கா சின்ன கிளாஸ்னா நான் இதோட மினி வெர்ஷன்னா எனக்கு புரியலடி, எனக்கு சத்தியமாக புரியல. ஒயான் இதோட மினி சரி. ஒயனு பாப்பாவா? ஆமாம். ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த பாட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் எபிசோட் வந்து நான் சூன் போட்டுறேன். ஓகே, உங்கள் ஃபேரிக்காக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் அண்ட் கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுன்னு தான் கமெண்ட் பண்ணுறீங்க. முக்கியமான பாயிண்ட், ஹனீஸ் என்னை தயவு செஞ்சு யாரும் அக்கான்னு கூப்பிடாதீங்களே. ஜஸ்ட் கால் மீ ஃபேரி, இட்ஸ் ஓகே. அக்காலாம் வேணாண்டா, ஜஸ்ட் கால் மீ ஃபேரி. ஓகே,
ஃபேரி இது நல்லா இருந்துச்சு, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தா நல்லாயிருக்கும். மை ஒப்பீனியன் உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் இருக்கட்டும். ஓகே, until this is bye from Fairy. See you soon in next episode. I love you my honeys, take care of yourself. I bubble you.